இது மகிமை நேரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மகிமையின் நேரம் பகுதியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நேற்றும் கூட வசனத்தை நாம் தியானித்தோம். அதற்காக வார்த்தை எவ்வாறு நம்மளை உருவாக்குகிறது என்பதற்கு ஒரு கதையை கூட நம்ம பார்த்தோம். இன்றும் வேதத்தின் வழியாக ஒரு வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைப்பது எப்படி, அல்லது அவனுடைய வாழ்வின் பாதையில் அவனை வீழ்ச்சிக்கு கொண்டு போவது வார்த்தையே என்பதை இன்று வேதத்தின் வழியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் யாத்திராகம புத்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமையாக இருக்காங்க. அங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் பேர் பார்வோன். அந்த ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இவங்களை ஒடுக்க நினைக்கிறார். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாரு? அவர்கள் அடிமைகள். அடிமைகளை யாரும் பிள்ளைகளாக நடத்துவதில்லை. அவங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்து அவங்கள ஒடுக்குவது, என்னென்ன வேலைலாம் இவர்களால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்ய வைப்பது தான் யாரு? அதற்காக பயன்படுத்துகிறவர்கள் தான் அடிமைகள். அது மாதிரி அடிமையாக இருக்காங்க. அந்த ராஜா சொல்கிறாரு, பெரிய பண்டகசாலை பட்டணங்களை கட்டணும், அப்போ ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு செங்கலை கொடுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள ஒடுக்கணுங்கிறதுக்காக நீங்களே செங்கலையும் அறுத்து நீங்களே கெட்டுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இது மட்டும் இல்லை, நிறைய வேலை வாங்குறாங்க. அதில் ஒரு வார்த்தை வருது, அந்த அதீத வேலையினால் இஸ்ரவேல் மக்களுக்கு தங்கள் ஜீவனும் கசப்பானது. அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு தங்களுடைய அந்த அதீத வேலையை பார்த்துட்டு எங்களுடைய ஜீவன் எங்களுக்கு கசப்பாகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள என்ன செய்கிறாரு? ஒடுக்குகிறார். யாரு? அவரை ஆளுகிற அந்த ராஜா தன்னுடைய பணியாளர்கள்ட்டெல்லாம் சொல்லி அவங்கள ஒடுக்குறாரு. இந்த ஒடுக்குதலில் இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், ஆனால் அங்கே 20 மணி நேரம் வேலை பார்க்காங்க. அவர்களுடைய வேலைக்கான கூலி அவங்களுக்கு என்ன செய்யாது? கொடுக்கப்படாது. ஏன்னா அவங்க அடிமைகள். உன்னை இந்த அடிமைகளாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனை நோக்கி முறையிடுது, ஆண்டவரே எங்கள் உபத்திரவத்தை பாருங்கப்பா, நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த இன்னொரு ராஜா எங்களை ஒடுக்குறாரு, எனக்கு வேலைக்கான கூலி இல்லைன்னு சொல்லி அழுறாங்க. இந்த கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு இவர்களை மீட்கணுங்கிறதுக்காக மோசே என்கிற ஒரு இரட்சகனை ஏற்படுத்துகிறாரு. அந்த மோசையிட்டு சொல்கிறாரு, என் ஜனங்கள் எல்லாம் உபத்திரவப்பட்டது போதும், என் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டது போதும், என் ஜனங்களெல்லாம் ஒடுங்கி போயிருக்காங்க, அவங்க கண்ணீர் இதோடு போதும், நான் அவங்கள வாழ வைக்க போகிறேன், நான் அவங்கள ஆள வைக்க போகிறேன். அடிமையாக இருக்கிற என் ஜனம் இனி ஆளப்போகிறது, இனி வாழப்போகிறது. எங்கே போய் வாழப்போகுதுன்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என் ஜனங்களை கொண்டு போய் அவங்கள வாழ வச்சு அழகு பார்க்க போகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? தேவனாகிய கர்த்தர் மோசைகிட்ட சொல்கிறாரு. மோசை இதை ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஜனங்கள்கிட்டையும் கர்த்தர் சொல்கிறாரு. ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நம்ம இங்கேருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவர் காட்டுற அந்த இடத்துக்கு போக போகிறோம் போல அப்படின்னா அந்த ராஜா விட மறுக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு? மோசே வழியாக கர்த்தர் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணி இந்த ஜனங்களை என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு அவர் சொன்ன இவர் வாழ வைத்து அழகு பார்ப்பதற்காக இந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு? அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டு என்ன செய்கிறாரு? கொண்டு வந்துட்டே இருக்காரு. இவர்கள் வரும் வழியில் அந்த சத்துரு மேற்கொள்ள வருகிறான். ஆனாலும் கூட கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து ஒரு பெரிய இவங்களை வெட்டாந்தரையில் நடந்து போக பண்ணின பெரிய அற்புதத்தெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு என்ன கிடைக்கல? சாப்பாடு கிடைக்கல. உடனே இவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்க? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. ஆனால் போகிற வழியில் சாப்பாடு இல்லைன்னு இந்த ஜனங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் மீட்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட அந்த ஜனக்கூட்டம்லாம் சொல்லுது, இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்து போனால் நலமாயிருக்கும், அதாவது எங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, நாங்கள் அந்த அடிமைத்தனத்திலேயே இருந்திருப்போமே, எங்களை ஏன் மீட்டு கொண்டு வந்தீங்க,
நாங்கள் இந்த வனாந்திரத்திலே செத்து போனால் நலமாக இருக்கும் என்பதாக ஒரு வார்த்தையை என்ன செய்கிறாங்க, ரொம்ப கடுமையான வார்த்தையாக இவங்க என்ன செய்கிறாங்க, யாத்திராகும் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை யார் கேட்டா அப்படின்னா, யார் இவர்களை இங்கிருந்து கானானுக்கு கொண்டு போய் அழகு பார்க்கணும், இவங்களை ஆள வைக்கணும், இவங்களை வாழ வைக்கணும்னு நினச்சாரோ அந்த கர்த்தர் இந்த வார்த்தையை என்ன செஞ்சார், கேட்டார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க, யாத்திராகமத்தில் சொல்கிறாங்க. அதை யார் கேட்குறா? நாங்கள் இந்த வனாந்திரத்திலே செத்து போனால் நலமாயிருக்கும் என்ற அந்த வார்த்தையை யார் கேட்கா? தேவனாகிய கர்த்தர் கேட்டு சொல்கிறாரு, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன், இதை இந்த பிரகாரம் தான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு என்ன சொல்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு. இவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைத்து செல்லப்படுகிற ஜனம், இவங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பதற்காக கொண்டு செல்லப்படுகிற ஜனம். ஆனால் அந்த ஜனத்தினுடைய வாய் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இந்த வனாந்திரத்திலே செத்து போனால் நலமாக இருக்குமே. அதான் ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டுட்டு நீங்கள் என்னாகும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொன்னார்களோ, நாங்கள் வனாந்திரத்திலே செத்து போனால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்களோ, அந்த வார்த்தை சொன்ன அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். ஆனாலும் நல்ல செய்தியை அறிக்கையிட்டவர்கள், அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று அறிக்கையிட்ட 2 பேர் யாரெல்லாம்னா, எப்புன்னையின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த 2 பேரும் அந்த நல்ல தேசத்தை, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிய அந்த நல்ல இடத்தை நாம் அங்கே போய் அதை ஆண்டு கொண்டு அங்கே நாம் வாழ்வோம், அங்கே ஆழ்வது மட்டுமல்ல அங்கே நாம் வாழ்வோம் என்பதாக அறிக்கையிட்டு அந்த 2 பேரும் எங்க போறாங்க, அந்த கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த வளமான தேசத்திற்கு போறாங்க. இந்த தியானத்தின் வழியாக நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்னை உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிற வழியில் நம்முடைய வாயின் வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஏற்ற வகையில் சொல்லப்பட வேண்டுமே தவிர, நான் இதில் செத்து போயிடுவேன், ஏதோ ஒரு வியாதி வரலாம், உடனே இந்த வியாதியிலிருந்து நான் மீள முடியாது, செத்து போயிடுவேன், அல்லது நம்முடைய வியாபாரத்தில் ஒரு சின்ன தாழ்வு வரலாம், உடனே அந்த சின்ன நொறுக்கத்தை பார்த்து, ஒரு சின்ன நஷ்டத்தை பார்த்து, இவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாம் சொல்லவே என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவர்கள். நமக்கு வாக்குத்தத்தம் அப்படி தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக அற்புதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, அந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை 2 பேர் தான் சுதந்திரிச்சாங்க. யாரெல்லாம்? எப்புன்னையின் குமாரனாகிய காலேப், யோசுவா. அதுபோல நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியோடு கூட என் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட தியானத்தின்படி எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையே எங்களை வாழ வைக்கும் என்பதாக நாங்கள் படித்தோம் ஐயா. இந்த தியானத்தின்படி எங்களை மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஞானத்தை தருவீராக. துதிகன மகிமையெல்லாம் பிதாவாகி தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமென்.